ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, பொன்னான இந்த புதன்கிழமை நாளிலேயே நீ முகம் வளர்ந்து சந்தோஷப்படும்படி உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போறேன். எப்படி இது நடந்ததுன்னு நீயே ஆச்சரியப்பட்டு இன்ப அதிர்ச்சி அடையும்படி இன்னும் சற்று நேரத்திலேயே உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகுது என் செல்லமே. இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாம உன் வாழ்க்கையை நோக்கி முன்னோக்கி போய்கொண்டே இருக்க போகிறாய். இன்று முதல் உனக்கான ராஜயோகத்தை நான் தொடங்கி வைக்கப் போகிறேன் என் செல்லமே. முதல்ல நீ சொன்ன விஷயங்களை எல்லாம் ஆர்வமாக கேட்ட மனிதர்கள் இப்போது அலட்சியமாக தவிர்க்கிறார்கள் என்று நீ நினைச்சினா அது உனக்கான இடமும் அல்ல, அவர்கள் உனக்கான மனிதர்களும் அல்லங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர்களை விட்டு விலகப்பார். ஏனெனில் உனக்கு எங்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறதோ அவர்களிடம் மட்டும் நீ பேச்சை வளர்த்துக்கோ என் செல்லமே. உனக்கு பிடிச்சவங்க கிட்ட நெருங்கி பழகி பேசு, உனக்கு பிடிக்காதவங்க கிட்ட பேசணுமான்னு யோசிச்சு பேசு. 4 பேர் உன்னை பத்தி குறை சொன்னாங்கன்னா உன்னிடம்தான் குறை இருக்கிறதுங்கிறது அர்த்தம் கிடையாது. அந்த 4 பேருக்கும் வேறு வேலை கிடையாது, அவர்கள் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்பதையும் உணர்ந்து கொள்ளேன் செல்லமே. உண்மையாகவே உன் மேல ஒரு தப்பு இருக்குதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது உண்மையாகவும் இருக்குன்னு நீ யோசிச்சினா உன்னை மாத்திக்க பழகு. அப்படி உண்மையில் எந்த தவறும் இல்லாத பட்சத்தில் சும்மாவே யாரையாவது எதையாவது சொல்லிக்கொண்டிருக்கும் மனிதர்கள் உன்னை பத்தி பேசினாங்கன்னா அதை பொருட்படுத்தாமல் உனது வேலைகளை பார்த்துக்கிட்டு நீ போய்கிட்டே இருக்கலாம். தனியாக இருக்கிறோமே நினைச்சு கவலைப்படாத. நல்ல வேலை, போலியான உறவுகள் யாரும் நம்ம கூட இல்லையே நினைச்சு நீ சந்தோஷப்பட தயாராக இரு. ஆசைப்படுவதையெல்லாம் அடைய நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக் கொள்வதுதான் வாழ்க்கைக்கு நல்லது என் செல்லமே. ஏன்னா இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கு, இதுல இருக்கக்கூடிய விஷயங்களும் இங்க இருக்கக்கூடிய மனிதர்களும் கூட மாறிக்கிட்டே இருக்காங்க. நாகரிகங்கிற முறையில யார் எதை வேணுமானாலும் செய்யலாம். அதை பார்க்கறதுக்கு உனக்கு அழகா தோணலாம், ரசிக்கிறதுக்கும் சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் அதை பின்பற்ற வேண்டுமா என உனக்குள் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுக்கோ. ஒழுக்கமும் நல்ல குணமும் மனிதனுக்கு அடிப்படையான விஷயங்கள் என்பதை மறவாதே என் செல்லமே. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மொழிகள் 1000 இருக்கலாம், ஆனா மௌனம் மட்டும்தான் எப்போதுமே யாரையும் காயப்படுத்தாமல் அழகாய் பேசக்கூடிய அற்புதமான மொழி என்பதை மறவாதே. முடிஞ்ச அளவுக்கு நீ மௌனமாக இருந்தினா, உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை கவனமாக உற்று நோக்கினால் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். தேவையில்லாமல் நீ மன வருத்தப்படவோ நிம்மதியின்றி தவிக்கவோ எதுவும் நேராது என் செல்லமே. யாராவது உனக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையோ மதிப்பையோ குறைச்சாங்க நீ நினைச்சினா அந்த இடத்தில் அவர்களாக உன்னை விலக்கி வைப்பதற்கு முன்பாக நீயாகவே விலகிட்டினா அது நிச்சயம் உனக்கு மரியாதையாக இருக்கும். நீ எதையெல்லாம் வேணும் வேணும்னு பிடிவாதமாக காத்திருக்கிறியோ சில சமயங்கள்ல அதையே நீ வேண்டாம்னு சொல்ல வச்சிடும் இந்த வாழ்க்கை. அதனால் வாழ்க்கையிடம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளின் செல்லமே. ஒரு விஷயத்தை ஆசைப்படும் போதும் விருப்பப்படும் போதும் இது நமக்கு அத்தியாவசியமானது தானா அவசியமானது தானான்னு யோசிச்சுக்கிட்டு அதற்கு பிறகு அதற்கான வேலைகளை செய்ய பாரு. திருந்தி வாழக்கூடிய அளவுக்கு நீ கெட்டவனும் இல்லை, உன்னை திருத்தக்கூடிய அளவுக்கு மற்றவர்கள் நல்லவர்களும் கிடையாது. என் அன்பு பிள்ளையான நீ உனக்குள்ள எவ்வளவோ நல்ல குணங்களை வச்சிருக்க. ஆனால் அந்த குணம் கூட இல்லாத ஒரு சில மனிதர்கள் நீதான் தவறென்றும் குறையென்றும் குற்றம் சாட்டி கொண்டிருந்தால் நீ ஏன் அதை பொருட்படுத்த வேண்டும்? யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை நீயே வருத்திக்காத. அதன் மூலமாக உனக்கு எந்த நன்மையும் கிடைக்க போவதில்லை. தேவையில்லாத மனக்குழப்பமும் கஷ்டமும் உன் வாழ்க்கையில இருக்கிறதுக்கு பதிலாக அவரவர் விருப்பம், அவரவர் எண்ணம், அவரவர் வார்த்தைகள், அவரவர் மனசுன்னு யார் என்ன சொன்னாலும் பொருட்படுத்தாமல் உன் வேலையை மட்டும் முன்னோட்டமாக நினைச்சு போய்கிட்டே இரு. உன்னுடைய செயலும் வார்த்தைகளும் தான் சரின்னு நீ யாரிடமும் போய் வாதாட வேண்டாம் என் செல்லமே. அமைதி எப்போதும் உனது ஆயுதமாக இருக்கட்டும். மகிழ்ச்சி என்பது உன் மனசோடு தொடர்புடையது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் நீ நினைக்கிற, ஆனா எல்லாரும் அதை நினைக்கணும் அல்லவா? உன்னை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் உன்னுடைய குணத்துக்கு ஒத்து வராதவர்களாக இருந்தால் அவர்களிடம் பேசி எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு நீ மௌனமாக உன் வாழ்க்கையை வாழப்பாரு. அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில எல்லாருக்கும் மிகச் சிறந்த குருவாக இருக்கிறது. என்ன நடந்தாலும் கவலைப்படாத, எல்லாவற்றையும் உன் சாயப்பா சரி செய்வேன். ஓம் சாய்ராம்.